சம்பவங்கள் வந்து ஜாஸ்தி தான். அது இந்த 40 நாளில் 200 சம்பவங்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஒரு குளத்துலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா பறவைகள்லாம் இங்கேருந்து தாண்டி எங்கே தண்ணி இருக்கோ அந்த இதுக்கு போங்கிற மாதிரி இப்போ ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கோ அதை நோக்கி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக விரோதிகளும் அது மாதிரி போகிறாங்க. போய் அவங்களும் ஒரு பதவி வாங்கிக்கிறாங்க. சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உளவுத்துறை மூலமாக யார் யார் இருந்தாலும் என்ன ரிப்போர்ட் இருக்குது, யார் யார் ஹெச்எஸ் இருக்காங்க, ரவுடி யார், கேடி யார், அவங்க கட்சியில் இருந்து பதவியில் இருக்காங்களா பார்த்து அவங்க எல்லாரையும் முதல்ல வரணும். எம்ஜிஆர் அதை தான் பண்ணார். ஆட்சிக்கு வந்த புதுசு எம்ஜிஆர் பேரை இவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எம்ஜிஆர் சொல்லுதுனால சொல்கிறேன். அவர் ஆட்சி வந்தவுடனே என்ன சொன்னார், அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, மற்ற அதிகாரிகளோ, உங்களுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவரோ என் மனைவியே இருந்தாலோ உங்களுக்கு யாராவது உங்களோட நடவடிக்கையில் தலையிட்டாங்கன்னா நீங்கள் என்னோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க. அந்த வார்த்தை சொன்னதுனால அந்த அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அவருக்கு வாரிசு கிடையாது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் தலையிடலை. கட்சிக்காரங்க அவங்க குடும்பத்துக்கே இந்த மாதிரினா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கிட்டாங்க. குறும்பிடி போட்டி இன்சிடென்ட் பாருங்க, 3 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தை என்னமோ பாலியல் பலாத்காரம் பண்ணி ரத்தம் பீச்சு அடிக்குது அந்த குழந்தைக்கு. அது வந்து ரத்தப்போக்கு நிற்காதனால அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு டீன் சொல்கிறார். நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்கல. அவனெல்லாம் சுட்டு தள்ளுறது என்ன இருக்குது, என்கவுண்டர் யார் இல்லாமல் பண்ணாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணால் இது மாதிரி தவறே நடக்காது. தவறு செய்கிறவங்க யோசிப்பாங்க நம்மளையும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவன் மனசில். இதெல்லாம் கேட்கல. அவனெல்லாம் சுட்டு தள்ளுறது என்ன இருக்குது, என்கவுண்டர் யார் இல்லாமல் பண்ணாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணால் இது மாதிரி தவறே நடக்காது. தவறு செய்கிறவங்க யோசிப்பாங்க நம்மளையும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவன் மனசில். என்னோட சர்வீஸில் நானே 30 கொலைகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து அப்போ சிஎம் இருந்த மேடம் ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அது இன்னமும் வச்சுருக்கேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் நடந்த அந்த எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டு அந்த கேள்விகள் அடிப்படையில் தான் சில கேள்விகள் முன்வைக்க போகிறேன். விஜய் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த 40 நாட்களில் 200க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு பகிரங்கமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. இது நான் அரசியலாக நான் கொண்டுட்டு போக விரும்பலை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி ஒரே மாதத்தில் 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் சில முக்கியமான காரணங்கள் இருக்குங்க சார். ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக, முன்னாள் அதிகாரியாக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த நடந்த குற்றங்கள் நடக்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடந்த குற்றங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்டதுனால தான் அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து பதிவு செய்யப்படாத குற்றங்கள் அப்படிங்கிறதுனா அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. சொன்னால் அவங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கோம். அதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு. சம்பவங்கள் வந்து ஜாஸ்தி தான். அது இந்த 40 நாளில் 200 சம்பவங்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி மாறும். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக மாறி மாறி அவங்களே ஆட்சி மாறிட்டு இருக்கோம். அப்படி மாறுறப்போ அந்த புதுசாக வரக்கூடிய கட்சி வந்து ஆல்ரெடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று பழக்கமான கட்சியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்க கட்சி ஆளுங்கட்சி அது வரைக்கும் இருந்ததில்லை. அங்கே இருக்க கேடர்ஸ் அவங்களும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இடம் பிடிச்சு வந்தவங்க அப்படின்னு பார்த்தா 1-2 பேர் தான். எல்லாருமே புதுசு தான், இன்க்ளூடிங் தி சிஎம். அப்போ அவங்க சிஎம் வரைக்கும் எல்லாருமே புதுசாக இருக்கனால அவங்களுக்கு இது புதிய விஷயம். புதுசாக ஒரு ஆட்சி மாறின உடனே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் மாற்றுவாங்க. எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் முன்னாடி இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் அங்கே அவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட பாணிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அந்த பாணியில் சட்டம் ஒழுங்கை நம்ம கட்டுப்படுத்தணும்னு இவங்க ஒன்று நினைக்கலாம், அவங்க வேற ஒரு வழியில் நினச்சிருக்கலாம். அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் இப்போ இருந்திருப்பாங்க. இப்போ அந்த அதிகாரிகள்லாம் தூக்கிட்டு இவங்க வேறு அதிகாரிகளை போடுவாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நேற்று வரைக்கும், நேற்று கூட 14 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை மாற்றிருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, யார் மாற்றி புதுசாக வந்தாங்களோ அவங்களே மாற்றிருக்காங்க. இப்போ மதுரை கமிஷனர் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும், இப்போ அவரையும் மாற்றிருக்காங்க. அதை மாதிரி மாற்றங்கள் நின்றுட்டே இருக்குது. இதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அதிகாரி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த டிஸ்ட்ரிக்ட், இப்போ மதுரை நகர்னு எடுத்துங்களேன், அந்த கமிஷனர் அந்த மதுரை சிட்டிக்குள்ளே அந்த கமிஷனருங்கிறவர் வந்து அவர் புதுசாக வந்ததுக்கப்புறம் அங்கே என்னென்ன டோப்போகிராஃபி என்ன, அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஜாதிய பிரச்சனைகள் வருமா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி வரும்,
அது மாதிரி அவங்க ஸ்டடி பண்ணணும் அதை, அந்த ஏரியாவை. அங்கே வந்து அதிக அளவில் கஞ்சா வைப்பாங்களா, பவுடர் வைப்பாங்களா, இல்லை ரெண்டுமே இருக்காதா, இல்லை ஜாதி மோதல் இல்லைன்னா மத மோதல்கள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரி, இப்போ அவர் மட்டும்தான் வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே டிசி, டிப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களும் மாற்றப்படுவாங்க. அவங்களும் புதுசாக வந்தப்புறம் அவங்க ஏரியாவை அவங்க வந்து என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும். ஏன் கடைசியில் இன்ஸ்பெக்டர் வரைக்கும், இன்ஸ்பெக்டர் தான் மெயின். ஒரு காவல்துறையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான். அவர் கரெக்டாக இருந்தாருன்னா அந்த இடத்துல லாண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களும் மாற்றப்படுறாங்க. இது தொடர்ச்சியாக மாற்றங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாற்றங்கள்லாம் வந்து அவங்க செட்டில் ஆகி இந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து யார் யார் இருக்கா, ரவுடிகள் யார் யார் இருக்கா, கேடிகள் யார் இருக்கா, அவனை இங்கே யார் உள்ளே இருக்கா, யார் வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணுறான், யார் பதுங்கி இருந்து ஆப்ரேட் பண்ணுறான், இவன் என் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்னும் கடந்துக்கிட்டு இன்னும் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் இந்த சமூக விரோதிகள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு கேப்பு. இந்த கேப்பில் அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ புதைப்பொருளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இது ஒரு வாய்ப்பு. 40 நாள் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, கேப் கிடைச்சிருக்கு. இந்த கேப்பை வந்து பயன்படுத்திப்பாங்க. அது ஒன்று. அது போக ஒரு கட்சி ஜெயிச்சு வருதுன்னா எல்லா சமூக விரோதிகளும் அந்த கட்சிக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுவாங்க. இப்போ பழைய கேடர்ஸ், பழைய ஆட்கள், பழைய கட்சி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் யார் அந்த எதுக்கு ஒரு பகுதி செயலாளர் இருப்பார், வட்டச் செயலாளர் இருப்பார், யார் யார் நம்ம கட்சியோட மெம்பர் என்னங்கிறது தெரியும். இது புதிய கட்சி, இதில் யாருனாலும் சேர்ந்துருக்கலாம், யாருனாலும் எப்போனாலும் சேரலாம். இப்போ பாருங்கள், அடுத்த கட்சியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு குளத்துலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா பறவைகள்லாம் இங்கேருந்து தாண்டி எங்கே தண்ணி இருக்கோ அந்த இதுக்கு போங்கிற மாதிரி இப்போ ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கோ அதை நோக்கி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக விரோதிகளும் அது மாதிரி போகிறாங்க. போய் அவங்களும் ஒரு பதவி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த கட்சியில் ஒரு மெம்பராகவோ நிர்வாகியோ ஆயிடுறாங்க. அப்போது இதெல்லாம் களை எடுக்கப்படணும். இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த இதில் கைது செய்யப்பட்டவங்க சில நிர்வாகிகள்னே சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர், குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, உறுப்பினர் அப்படிங்கிறாங்க, நிர்வாகிங்கிறாங்க. ஒரு எம்எல்ஏயோட பிஏ அப்படின்லாம் கூட ஸ்ரீவைகுண்டம் கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த எம்எல்ஏ சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு பேட்டியே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு சட்டசபை. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி குற்றங்களில் கட்சியில் உள்ளவங்க ஈடுபடுவாங்க. யாரும் ஈடுபடவும் இல்லை. அப்போது அவனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவரும். இப்போ அது மாதிரி வர மாதிரியே தெரியல. என்ன மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகாரிகள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல செட் ஆகணும், அவங்க செட் ஆகி அவங்களுக்கு புரியணும் என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரணும். இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த எஸ்பியோ அந்த கமிஷனரோ ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கீழே இருக்க அதிகாரிகள் அவங்களும் வந்து செட் ஆகிருக்கணும். அவங்களும் மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா தெரியாது. எல்லாரும் உட்காந்து அவங்க வந்து இதே மாதிரி நம்ம என்னென்ன பிரச்சனைகள் சொல்லுங்கள், என்னென்ன கேஸ் இருக்குது, எந்தெந்த ரவுடிகள் இருக்காங்க, எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்க டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் இன்னும் கிடைக்கல. ஏன்னா மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும். அது போக கட்சியில் உள்ள சேர்ந்து இருக்கக்கூடியவங்களில் யார் யார் சமூக விரோதிகள்னு பார்த்து முதலடியாக நீக்கணும். அவங்கள நீக்கக்கூடிய வேலையை யார் செய்யணும்னா ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய, அதாவது சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உளவுத்துறை மூலமாக யார் யார் மேலே என்ன ரிப்போர்ட் இருக்குது, யார் யார் ஹெச்எஸ் இருக்காங்க, எஸ்எஸ்எட் இருக்காங்க, ரவுடி யார், கேடி யார், அவங்க கட்சியில் எதுவும் பதவியில் இருக்காங்களா பார்த்து அவங்க எல்லாரையும் முதல்ல ஓரம் கட்டணும். ரெண்டாவது அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். மெயினாக அதுதான். எம்ஜிஆர் அதை தான் பண்ணார். ஆட்சிக்கு வந்த புதுசு எம்ஜிஆர் பேரை இவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எம்ஜிஆர் சொல்லுதுனால சொல்கிறேன். அவர் ஆட்சி வந்தவுடனே என்ன சொன்னார், அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, மற்ற அதிகாரிகளோ, உங்களுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவரோ என் மனைவியே இருந்தாலோ உங்களுக்கு யாராவது உங்களோட நடவடிக்கையில் தலையிட்டாங்கன்னா நீங்கள் என்னோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க. அதை நீங்கள் கேட்காதீங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கேட்காதீங்க, அதை கேட்டு நடவடிக்கை எடுக்காதீங்க. அந்த எடுக்காதது மட்டும் அது ஒன்று. ரெண்டாவது வந்து அதை என்னோட கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால, அவர் அந்த வார்த்தை சொன்னதுனால அந்த அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் அவருக்கு வாரிசு கிடையாது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் தலையிடலை. கட்சிக்காரங்க அவங்க குடும்பத்துக்கே இந்த மாதிரினா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இப்போ கட்சிக்காரங்க தான் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அது வந்து அப்படி இருக்குமே. ஆனால் அதை வந்து சுய பரிசோதனை செய்யணும். அதை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, விஜயோட இந்த 40 நாள் ஆட்சியில் 200க்கு அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உதயநிதி சொல்கிற மாதிரி குற்றவாளிகள் வந்து இதுதான் நமக்கான சந்தர்ப்பம் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணுறீங்க. அப்படின்னா நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும், சின்ன தப்பு பெரிய தப்பு, கண்டிப்பாக நம்ம தண்டிக்கப்படுவோங்கிற பயம் ஏன் இல்லாமல் போகுது? அது இப்போ இல்லை, கொஞ்ச நாளாகவே இல்லை. அது ஏன் சார்? அதாவது குற்றவாளிகளுக்கு, தவறு செய்கிறவங்களுக்கு
காவல்துறையை கண்டும் நீதிமன்ற கண்டும் கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஏன்? அது என்ன காரணம்னா, நம்ம சட்டத்தில் இருக்க ஓட்டைகள். எப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு சட்டத்தை எடுத்துங்களேன், நிர்பயா வழக்கு. அதில் வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி விசாரணை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் நிறைவேற்றப்படுறதுக்கு 7.5 வருஷம் ஆச்சு. என்றைக்கு 5 பேரில் ஒருத்தர் தூக்கு போட இறந்து போயிட்டான் தனியாக அவனே, மீதி 4 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது காலைல 5 மணினா முதல் நாள் ராத்திரி 1 மணி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் சட்ட அமல்படுத்தக்கூடிய சட்டத்தில் உள்ள நிறைய விஷயங்களை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க. இப்போது இந்த கேஸ் இல்லையா, நம்ம ஒரு தஷ்வந்த்னு ஒரு பையன், ஆமாம், அந்த வழக்கில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். பெத்த தாயை கொலை பண்ணான். அந்த குலத்தில் அவங்க அப்பாவே புரட்சாட்சியாக மாதிரி வந்துட்டான். அப்போ சட்டத்தில் உள்ள ஓட்டை அப்படி தானே அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதானே மீனிங்கு. அப்போ விஜயோட ஆட்சியில் 200க்கும் அதிகமான பெண்கள் வெறும் 40 நாள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்கன்னா இது விஜயோட ஆட்சிக்கு கெட்ட பேரா அப்படிங்கிறத தாண்டி விஜய்க்கே இது கெட்ட பேர் இல்லை? ஆமாம், அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க வந்த உடனே இதை வந்து கடுமையாக, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், யாராவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டால் ஈவன் எங்கள் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் காவல்துறை இரும்புக்காரங்க கொண்டு அடக்குங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல நான் தலையிட மாட்டேன். நீங்கள் வந்து எடுக்கக்கூடியது வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், பொதுமக்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும், இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அவங்க உணரணும். அதை மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, டிஜிபியும் ஒரு மீட்டிங் போட்டு இவரே காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒரு மீட்டிங் போடணும். ஆல் எஸ்பிஸ், ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க. அதை மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு என்னோட இதுதான் இப்படி தான் அரசாங்கம் நடக்கணும், இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, லாண்டாட விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், கட்சிக்காரங்க வந்து இது மாதிரி அரசியல் விஷயத்தில் அரசோட நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற என்ன தலையிட்டாங்கன்னா என்ன எனர்ஜி கொண்டு வாங்க அப்படிங்கிறது அவரோட பாலிசியை அவர் கம்ப்ளீட்டாக சொல்லிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா காவல்துறை அதே காவல்துறை தான், அதிகாரிகள் மாதிரி இருப்பாங்க, இருந்தாலும் கூட இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னால் அது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இது அது சொல்லுக்கு அந்த கேப் தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு சட்டசபையில். விஜயோட ஆட்சியில் அந்த 40 நாள் ஆட்சியில் 200க்கும் அதிகமான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் அதில் 100 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போக்சோவில் நடந்திருக்கு, சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமிகளை வச்சு தான் விஜயே ஆட்சிக்கு வந்தார். அந்த சிறுமிகளை சொல்லி தான் பெற்றோருக்கு பெரியவங்களெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு குட்டீஸ்க்கு வந்து அவர் கேட்டுக்கிட்டாரு. அந்த குட்டீஸுங்களே இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லுவாங்க, தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இல்லை, அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படலை, அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதிரி தவறுகள் வந்து உங்களுக்கு தண்டனை கோர்ட்டு தண்டனை அப்படின்னு போகிறதுலாம் இருக்குது. இப்போ குறும்பிடிப்பு இன்சிடென்ட் பாருங்கள், 3 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தை என்னமோ பாலியல் பலாத்காரம் பண்ணி ரத்தம் பீச்சு அடிக்குது அந்த குழந்தைக்கு. அது வந்து ரத்தப்போக்கு நிற்காதனால அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு டீன் சொல்கிறாரு, நான் சொல்லலை, டீன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கல, அவனெல்லாம் சுட்டு தள்ளுறது என்ன இருக்குது, என்கவுண்டர் யாரெல்லாமோ பண்ணாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணால் இது மாதிரி தவறே நடக்காது. தவறு செய்கிறவங்க யோசிப்பான், ஆகா நம்மளையும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவன் மனசில் ஏற்படும். அது வந்து எனக்கு வந்து அந்த என்கவுண்டரில் உடன்பாடு கிடையாது, எனக்கும் இல்லை. ஆமாம், ஆனால் இதை மாதிரி பார்க்கல ஏன் இவங்களை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுலையும் தோணுது. அதே மாதிரி போதைப்பொருள், அந்த போதைப்பொருள் கட்டுப்பாடு அது வந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே போதைப்பொருள் தான். விஜய் இன்னைக்கு சட்டசபையில் அதுதான் பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் வந்து போதைப்பொருள் பழக்கம் அதிகரிச்சிருக்கு, அதுதான் அந்த குற்றங்கள் நடக்கிறதெல்லாம். சரிங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க சரியாக கையாளலன்னு சொல்லிட்டு தானே உங்களை கொண்டு வந்துருக்காங்க. அப்போ நீங்கள் சரியாக கையாளணும்ல. இந்த போதைப்பொருள் கடத்தலில் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஏன்னா ஒரு டானை நேரம் டப்புன்னு போட்டிருந்தாங்கன்னா அடுத்த தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் நடக்குமா, போதைப்பொருள் வியாபாரம் நடக்குமா? ஏன் அதை செய்யுங்கிறேன். 40 நாள் ஆகியும் ஏன் விஜய் அதை செய்யலை? நீங்கள் சொன்ன மாதிரி போதைப்பொருள் கடத்தல் கும்பன் அந்த மன்னனை ஏன் என்கவுண்டர் பண்ணலை, ஏன் அரெஸ்ட் பண்ணலை? போலீஸ் தூங்குகிறான்னு வழக்கம் போல எல்லா பத்திரிகையாளர்களும் கேள்வி. அதனால் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு செய்கிறது இல்லை, அது நடக்கையில் என்கவுண்டர்னா திட்டம் போட்டு நடத்துறதில்லை. நீங்கள் கைது செய்ய காவல்துறை போகல, அவன் கோலுவரி தாக்கலோட தாக்கல் பண்ணுறப்போ அவன் அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு திருப்பி தாக்கி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஒரு தைரியமான துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதோட விளைவு பாருங்கள், அந்த குற்றம் நிச்சயமாக நடக்கும். அப்படியான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லையா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இது வரைக்கும் அது மாதிரி எதாவது நடவடிக்கை, அதாவது கைது பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அதெல்லாம் வருஷக்கணக்கில் நடக்கும். அது தண்டனை அப்படிங்கிறது உடனே கிடைக்காது.
ஆனால் நான் சொல்கிற இந்த பிரச்சனைகள் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு போன்னு சொல்லிங்க, ஒரு மாதத்தில் 200 கேஸ் அப்படிங்கிறீங்கல்ல, நான் சொல்கிறது வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு. எஸ், அதை ஏன் நீங்கள் தவறு செய்கிறவங்க மேலே பண்ணலை அப்படிங்கிறத நான் கேட்கல. பொதுமக்களே அந்த மாதிரி எண்ணங்களுக்கு வந்துட்டாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. அவ்வளோதான். இப்போ இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு சின்னதாக ஒரு ஆன்டி இன்கமிசி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எதிர்ப்பலை உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கப்படுதில்லை சட்டம் ஒழுங்கு விஷயத்தில், பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில். இப்போது ஒரு ஆட்சி மாறுறப்போ அதாவது இளைஞர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர்கள்ட்ட குழந்தைகள்லாம் இங்கே கேட்டு அவங்கள போட வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் உண்மையாக இருந்திருந்தா அப்போ அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும், அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், இந்த ஆட்சி மேலே ஒரு பாசமும் அன்பும் ஏற்படுத்தணும். அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பயமே இல்லாமல் இருக்கணும், அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். ஓகே, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி 2 விஷயத்தை குறிப்பிட்டார். 200 பாலியல் பலாத்கார சம்பவம் நடந்திருந்தாலும் கும்மிடிப்பூண்டி அந்த 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும், கோவை சிறுமி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் குறிப்பாக மென்ஷன் பண்ண அடிப்படையில் என்ன காரணம்? அந்த சம்பவத்தோட வீரியம் அந்த மாதிரியா அல்லது என்ன காரணம்? ரெண்டுமே ரொம்ப கொடூரமான விஷயங்கள். ஏன் அதே மாதிரி விளாத்திக்குள்ள மட்டும் லேசானதா? அது கேட்டாச்சுன்னா அது அந்த ஆட்சி காலத்தில் நடந்துருப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஆட்சியெல்லாம் இல்லை. குற்றம் குற்றமே. குற்றவாளிகள் மாறி இருக்கிறார்களே தவிர குற்றங்கள் மாறவில்லை. குற்றவாளிகள் மாறும்போது, குற்றங்கள் அதிகரிக்கும் போது கடுமையான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் மூலம் அவங்களுக்கு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கும். இந்த விரைவில்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அந்த விரைவில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பண்ணாலே போதும், நிச்சயமாக குற்றங்கள் குறையும். அதில் எனக்கு நிச்சயமாக மாற்றுக்கிறதே கிடையாது. என்னோடய சர்வீஸில் நானே 30 கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு வந்து அப்போ சிஎம் இருந்த மேடம் ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அது இன்னமும் வச்சுருக்கேன் நான். சூப்பர் சார். முக்கியமான ஒரு பிரச்சனை கும்மிடிப்பூண்டி விஷயமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் சிறுமி விஷயமா இருக்கட்டும், 2 இன்சிடெண்ட்லேயுமே பாதிக்கப்பட்ட சிறுமியோட உடல்களை பெற்றோர்கிட்ட கொடுக்காம ஏன் போலீஸாரே பெற்றோருக்கே தெரியாமல் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ஊரில் போய் அடக்கம் பண்ணாங்க? ஏன் இதை உடலை தகனம் பண்ணாங்க? இது எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் எழுப்புறாரு, இந்த கேள்வி எழுப்புறாரு. போலீஸுக்கு இப்படி தான் முதலமைச்சர் விஜய் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களான்னு விஜயை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஏன் போலீஸார் இப்படி நடந்துக்கிறாங்க? கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல வந்து அவங்க தாய்கிட்ட தான் கொடுக்கல, தகப்பன்கிட்ட கொடுத்துருக்காங்க. தாய்க்கு தெரியல. ஆமாம், தாய்க்கு தெரியலன்னு தாய் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் தகப்பன் தான் அதை கழுத்து போட்டு வாங்கியிருக்காரு. அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் இது நடந்தது கோயம்புத்தூரில். ஆனால் அந்த பாடியை கிரிமினேட் பண்ணது வந்து சேலத்தில். அது ஏன் அவர் ஊர், அந்த அவரோட ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த தாயை பற்றி என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுதுன்னா, அன்றைக்கி சம்பவம் நடந்த போய் இவங்க வந்து போதையில் இருந்தாங்க, வீட்டில் வந்து போதையில், அதாவது அவங்களே சொல்கிறாங்க பேட்டியில். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து என் கணவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாரு, நான் கூல்ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துகிட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து அவர் வந்து மதுவையும் கலந்து வச்சுருக்காரு, அந்த மது போதையில் கலக்கத்தில் நான் தூங்கிட்டேன், அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. கும்மிடிப்பூண்டி விஷயத்தில் 2 பேருமே அந்த இறந்து போன குழந்தை அவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க. அவங்க பெற்றோர்கள்ட்ட தான் கொடுத்துருப்பாங்க. பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணணும் எங்கே கிரிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்க தான் முடிவு பண்ணணும். இது அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லை. அவங்க அதாவது பீகார் வந்து அங்கே பீகாரை சேர்ந்தவங்க. இந்த ஊரில் எங்கேனாலும் அவங்க பண்ணலாம். ஏன் பண்ணாங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. இல்லை, அன்னைக்கு நடந்த செய்திகளை பார்த்தோம். பெற்றோர்கிட்ட குழந்தைய ஒப்படைக்காம போலீஸார உடம்ப தகனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பண்ணவே முடியாது. அட்ரஸ் பண்ணிட்டு உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமான்னு கேட்கல. இல்லை, இப்போ அவர் சொல்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறையில் என்னென்னா, இறந்து போன உறவினர்கள்ட்ட அந்த பாடியை வந்து உறவினர்கள்ட்ட தான் கொடுக்கணும். வாரிசு யார் வாரிசுதாரோ அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். இப்போ ஒரு மனிதன் இறந்து போனார்னா அவர் ஒய்ஃப்கிட்ட கொடுக்கலாம், அவர் குழந்தைங்கள்கிட்ட கொடுக்கலாம், பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட கொடுக்கலாம். அது மாதிரி குழந்தை இறந்து போச்சுன்னா அங்கே பெற்றோர்கள்ட்ட தான் கொடுக்கணும். அதில் இறந்து போன குழந்தைய வந்து அவங்க அப்பாட்ட தான் கொடுத்துருக்காங்க. இதையும் அவங்க பெற்றோர்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அந்த கையெழுத்து டாக்குமெண்ட் வந்து சிடி ஃபைலில் இருக்கும். நாளைக்கு கோர்ட்டில் வரைக்கும் அதை பதில் சொல்லணும். அதனால் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களால அதை வந்து கிரிமினேட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வசதி இருக்கா, அங்கே போய் பண்ணணுமா, அங்கே எங்கே பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது நீங்களே பண்ணுங்கன்னு கூட சில இடங்களில் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இப்படியான சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே நடந்திருக்கு. 1-2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி சொல்லும் பொழுது, ஆமாம் உத்தரப்பிரதேசம் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்குதுங்கிற மாதிரி. உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊரில் நடந்ததுக்கு நம்ம காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டாக இருக்கும். அவங்க பெற்றோர்கள்ட்ட தான் கொடுத்துருப்பாங்க, கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து அந்த சிடிபியில் இருக்கும். யாருனாலும் அதை பார்க்கலாம். அது நிச்சயமாக கோர்ட்டில் வந்து நாளைக்கு விசாரணை கூட அது இந்த கேஸ் வரையில் அதை பற்றி சொல்லப்படும். அதில் அந்த ஐஓ கடைசி என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி பிரேத பரிசோதனை முடித்து
அந்த பாடியை உறவினரிடம் இந்த காவலர் மூலம் ஒப்படைத்தவும், அதுக்கு இந்த சான்று இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வாக்குமூலத்தில் சாட்சியத்தில் தெரிவிப்பார். ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு ஜூன் 12ஆம் தேதி சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட 12 பாலியல் பலாத்கார குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த 12 பாலியல் குற்றச்சாட்டு இந்த சம்பவத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த குற்றவாளிகளை ட்ரேஸ்வர் பண்ணி ஃபாலோ பண்ணி போய் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இது சரியில்லை. ஏன்னா முதல் கேஸு எங்கே நடந்தது தெரியுமா? சென்னையில் முதல் கேஸே வந்து அயனாவரம் காவல் நிலையத்தில் நடந்தது. ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த, சீண்டல் கொடுத்து வீட்டு தனியாக இருக்கிற பெண்ணுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க ஒருத்தர். அந்த பெண் வந்து 100க்கு ஃபோன் பண்ணி உடனே இவங்க தான் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக ஜூன் 18ஆம் தேதி 12 குற்றங்கள், இது 24 முதல் குற்றம். நான் சொல்கிறது முதல் குற்றமே. இப்போ நடந்த குற்றங்கள் எல்லாமே இப்போ இந்த பாதுகாப்பு படை இது வந்து எப்படின்னா, இவங்களால வந்து அதாவது இவங்க வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க, பெட்ரோலிங் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல குற்றங்கள் நடக்குமோ அந்த இடத்துல இவங்க வந்து இந்த யூனிஃபார்மில் போய் இவங்க பெட்ரோலிங் பண்ணுறதுனால பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. குற்றவாளிகளுக்கு தவறு செய்யணும்னு நினைக்கிறவன், சைட் அடிக்கிறவன், கிண்டல் பண்ணுறவன், கேலி பண்ணுறவன், இவனுக்கு போலீஸை பார்த்தா நம்ம பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடிடுறான். ஆக குற்றங்கள் நடக்காமல் இருக்குது. அதையும் மீறி நடந்த குற்றங்கள், எங்கேயா தனியாக இருக்க வீட்டில் இருக்கையிலையோ வேறு எங்கேயோ நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தகவல் சொல்லியாச்சுன்னா, இப்போ தனியாக அவங்களுக்கு நம்பர் கூட கொடுத்துறாங்க 1091. அவங்க உடனே கண்ட்ரோல் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லணும்னா இவங்க போய் அந்த குற்றவாளியை பிடிச்சி நடந்து உண்மைதான்னா அவனை கொண்டு போய் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருவாங்க. இதெல்லாமே ஏற்கனவே மகளிர் போலீஸார்னு பண்ணாங்க. அப்போ அந்த மகளிர் போலீஸாருடைய சிஸ்டம் சரியில்லை, மகளிர் போலீஸாருடைய ஃபங்க்ஷன் சரியில்லை, மகளிர் போலீஸார் அந்த சிஸ்டமே தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆச்சு. அதற்கு மாற்றா சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படி மாற்று கிடையாது. அதான் திருப்பி சொல்கிறேன். அது அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க பெட்ரோலிங் பண்ணுறாங்க, அவங்களும் அதை பண்ணாங்க, அவங்களும் பண்ணுறாங்க. பட் இவங்க தனியாக வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வேற ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி இல்லை, பெட்ரோல் வெஹிக்கிளில் இவங்க பண்ணி இவங்க போயிட்டு இருக்கப்போ பார்க்குற முதல்ல அந்த பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. ரெண்டாவது வந்து அந்த காக்கி தன்னம்பிக்கை ஏற்படுத்தலை. இல்லை, அது ஏற்படுத்துறது வேற விஷயம். இது ஒரு புதுசு, அது ஏற்கனவே இருக்குங்க. இருக்கிறதுலேருந்து புதுசாக நான் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவர் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்திருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா 2 விஷயம். ஒன்று வந்து அந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். காவல்துறை இருக்காங்க அந்த மார்க்கெட் பிளேஸில், அது காக்கி யூனிஃபார்மே அந்த தன்னம்பிக்கை கொடுக்காது. அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக தானே இருக்குது. எங்கெங்கே இருக்குது நம்மகிட்ட ஸ்ட்ரென்த்து? நீங்கள் கொஞ்சம் வந்து அதாவது 8 கோடி தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனதொகை இருக்குது. இருக்கக்கூடிய போலீஸ் 1,34,000. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 போலீஸ் வந்து இதில் டிஎஸ்பி பட்டாலியன் இருக்காங்க. இதெல்லாம் போக ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. விஐபி பந்தோபஸ்து, அதாவது ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி இங்கே என்னைக்கு கொல்லப்பட்டாரோ அதிலிருந்து விஐபி பந்தோபஸ்து ரொம்ப முக்கியமான தொழிலாகி போச்சு. அதனால் என்னாச்சுன்னா காவல்துறையில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு போயிடுறாங்க. ஏன் உளவுத்துறை காவலரும் கூட அங்கே தான் போய் நிற்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ பெட்ரோலிங் போகிறதுக்கு நீங்கள் இந்த ரெகுலர் டியூட்டி என்ன, அதாவது காவல்துறையோட நோக்கமே என்ன, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா குற்றங்கள் நடவாமல் தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். நடவாமல் தடுக்கணுங்கன்னா பெட்ரோலிங் போகணும். இப்போ இந்த பெண்கள் சமாச்சாரமாக போகணுன்னா பெட்ரோலிங் போகணும். இப்போ அவங்கெல்லாம் பந்தோபஸ்து போயிட்டாங்கன்னா இப்போ யார் பார்க்குறது? அவங்களால நீங்கள் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லுறீங்களா? அவங்களே இல்லையே, பந்தோபஸ்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களாவது போகட்டும், இவங்களாவது பார்க்கட்டும், இவங்களாவது பிடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நான். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி ஜூன் 12ஆம் தேதி பர்டிகுலராக ஒரு தேதியை மென்ஷன் பண்ணுறாரு. அந்த தேதியை மென்ஷன் பண்ணி 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இல்லை, சென்னையை சுற்றி 12 குற்றங்கள் நடந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன செய்து கொண்டு இருக்கிறது கேள்வி கேட்கு. இல்லை, அந்த 12 குற்றங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறத அவர் சொன்னிருக்காரா? அது சொன்னார்னா இல்லை, அந்த 12 குற்றங்கள் என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. இவர் குற்றங்கள் ஒரே நாளில் 12 நடந்ததுங்கிறதுக்காக பெருசுப்படுத்தி சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு என்ன நடவடிக்கை இல்லை, அதுக்கு என்ன குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் காரணம் முதலே சொன்னேன். குற்றங்கள் அதிகமாக ஜாஸ்தி நடக்கிறது காரணம் இல்லை, அதான் சொல்கிறேன்ல. ஒன்று ஆட்சி மாறுது, அப்போ வந்து இன்னும் செட்டில் ஆகலை. 2வது குற்றவாளிகளுக்கு தைரியம், என்ன நடந்துரும் பார்த்துக்கலான்னு. 3வது வந்து காவல்துறை அப்படின்னு புதுசாக ஒரு விங்கு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க இறங்கி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட எஃபெக்ட் என்னங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். அன்றைக்கி ஒரே நாளில் 12 குற்றங்கள் நடந்திருக்கலாம். அந்த 12 குற்றங்களும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத பார்க்கணும். அர்ஜுனா, நேற்று உதயநிதிக்கு பதில் சொல்லி பேசும்பொழுது, எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லி பேசும்பொழுது 2024லேயே 40% குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுன்னு பேசுகிறாரு. உண்மையிலுமே வட மாநிலத்தை விட ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள் தான் போதைப்பொருள் நடமாட்டமே அதிகமானது.
போதைப் பொருள் குற்றங்களே அதிகமாக நடந்தது. அதன் காரணமாக அதிகமாக குற்றங்கள் நடந்ததும் அந்த கடந்த 5 ஆண்டுகள் தான். அதுக்காக அவர் மறைக்கிறதுக்காக அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல, இப்போ தான் நடந்த மாதிரி அவர் சொல்கிறாரே தவிர, உண்மையிலே என்னென்னா குற்றம் எப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது. அதான் சொன்னேன், குற்றங்கள் மாறுவதில்லை, குற்றவாளிகள் தான் மாறுறாங்க. ஆனால் அதை அடக்கணும், அவங்களுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், அது எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை வந்து அவங்க செய்யலை, இவங்களா செய்யணும். அதை இதுக்கு முன்னாடி மேடம் ஜெயலலிதா பீரியட்லாம் கண்ட்ரோலில் தானே இருந்தது. அப்போ கஞ்சா இருந்ததா? கஞ்சா எப்போ வந்தது? அந்த தவறு செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த கட்சியில் பதவி கொடுக்குறதெல்லாம் எப்போ வந்தது? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான் அரசியல்லாம் பேச விரும்பலை, நீங்கள் கேட்டதுனால அதை சொல்கிறேன். அதாவது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதில் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், அவங்களுக்கு எதிராக உள்ள குற்றங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு மரியாதை வரணும். சட்டத்தை மதிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த அரசின் மீதும் காவல்துறை மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வரணும். ஒரு ஷார்ட்கட்டாக அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வரும். அப்படின்னா எந்த வகையில் ஒரு ஷார்ட்கட்டில் போயிட்டு இந்த குற்றங்களை உடனடியாக கட்டுப்படுத்தலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் அவருக்கு சொல்லிட்டாலே, இப்போ ஒன்று வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு, ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு மீட்டிங் போட்டு சொல்லணும்னா ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே போதும். யாராவது தலையிட்டிங்கன்னா உங்கள் பேரில் கடுமையான அதாவது மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட உங்களோட அதிக நடவடிக்கை உங்கள் பேரில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது இந்த மாதிரி குற்றங்களை விரைந்து நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு அங்கே உத்தரவு போடணும். விஜய் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே முதல் மீட்டிங் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக தான் மீட்டிங் போட்டார். உடனடியாக திருச்சியில் ஒரு டிஎஸ்பி என்ன பண்ணார், திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் 300க்கு மேற்பட்ட ரவுடிகளை ஒரு மைதானத்துக்கு வர வச்சு அத்தனை பேரும் வார்ன் பண்ணார். அடுத்த சில நாட்களில் அந்த டிஎஸ்பி அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். அப்போ இப்படி பண்ணால் போலீஸாருக்கு நம்பிக்கை? நான் தான் சொன்னேன், இன்னமே செட்டில் ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல சொன்னேன். அதான் அதிகாரிகள் வந்து யார் யார் அவங்க இந்த இடத்துல இருப்பேன்னு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இப்போ வந்திருக்காரு, அது ஸ்டடி பண்ணி இன்னும் இருப்பு ஒரு 6 மாதம் அப்படின்னா தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பண்ண முடியும். தவறு செய்கிறவங்களை எப்படி அட்டாக் பண்ண முடியும். ஒன்று நீதிமன்றம் மூலமாகவோ ஊரை விட்டு விரட்டி விடுறது மூலமாகவோ ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி அவர் பண்ணணும்னா அவரே உட்காராத சரியாக இல்லாத போது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுதான் இப்போ நீங்கள் கரெக்டான உதாரணம் நீங்களே சொல்லிட்டீங்க. நான் சொன்ன மதுரை கமிஷனர் 10 நாள்லேயே மாற்றப்பட்டாருன்னு, இப்போ நீங்கள் அந்த டிஎஸ்பி நல்ல நடவடிக்கை எடுத்தால் அவர் மாற்றப்பட்டாருங்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? காவல்துறையா காரணம்? விஜய்க்கு கீழே இல்லை, காவல்துறையா காரணம்? யார் காரணம்? அரசு தான் காரணம். அரசு தான் அதில் வந்து ஸ்டெடியான முடிவு எடுக்கணும். ஓகே, ஆமாம். அதுக்கு மேலே இருக்க டிஜிபி, அவங்க டிஜிபியை அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லணும், இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லப்போம். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக குற்றவாளிகளுக்கு உங்களுடைய அறிவுரை? குற்றவாளிகளுக்கு அறிவுரை சொல்லுதுக்கு அவங்க நம்மளோட பயங்கரமான ஐக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்ககிட்ட இப்போ பாருங்கள், A+ கேட்டகரி ரவுடி எல்லாருமே லைசன்ஸ் இல்லாத கன்று வச்சுருக்கான், லைசன்ஸ் இல்லாத கன்று வச்சுருக்கான். அவனுக்கு வந்து நம்மளை கூட சைபர் கிரைமில் அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அவனுக்கு அதாவது ஃபோனில் பேசினா மாட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுகிறான். ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகாது இல்லை. அது மாதிரி அவனுக்கு ரொம்ப தெளிவாக திறமையாக இருக்காங்க. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டு ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த ஏரியாவில் அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் சுகமாக இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்கள அது கட்சியில் இருக்கக்கூடாது. நீதிமன்றம் மூலமாக சீக்கிரமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டது. அதுக்கு நடவடிக்கை எடுத்தாலே வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லலை, திருடன் திருந்தது இல்லை, திருடனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன். திருடனை திருந்த சொல்லலை, அவனை திருத்துங்க, அவனுக்கு தண்டனை வாங்க, நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுங்க. ரொம்ப கொடுமையாக ரொம்ப கொடூரமான ஆளாக இருந்தால் அதான் சொன்னல கும்படி பூண்டி சமாச்சாரம் அந்த மாதிரி இருந்தால் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏன்னா பொதுமக்களும் சரி நிச்சயமாக, அதாவது இந்த பொதுமக்கள் வந்து எப்படின்னா மனித உரிமை அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரம் செஞ்சவனை பார்த்தா இவனை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாங்க. நிச்சயமாக. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்கணும். அது மாதிரி அந்த தைரியம் அவங்களுக்கு வரக்கூடாது. அதிரடியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி சார்.